என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில +2 முடித்த மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் விதமா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ராஜபாபு அவங்க கூட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து சில கேள்விகள் மட்டும் நம்ம அவங்க கூட முன்வைக்கலாம். சார், இந்த கல்வி முடிப்பதற்கு தோராயமாக ஆகக்கூடிய செலவினங்கள் எவ்வளவு இருக்கும் சார்? பத்தி பார்க்கும்போது 8 செமஸ்டர் சார் வந்து மற்ற படிப்புகள் கம்பேர் பண்ணும்போது வந்து செலவுகள் வந்து மிகவும் கம்மி தான் வந்து சரியா குறிப்பிட்ட அளவு சொல்ல முடியாது வந்து ஒரு இப்ப 8 செமஸ்டர்னா முதல் செமஸ்டர் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 ஃபீஸ் இருக்கு சார். அவ்வளவுதான் இருக்கும் வந்து கூட குறைய கொஞ்சம் கூட குறையலாம் வந்து. அப்புறம் ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஒரு 15,000 வந்து செமஸ்டர் வந்து கூடவும் குறையும். எனக்கு வந்து எக்ஸாக்டா வந்து தெரியல, மாறும் மாறும். அவ்வளவுதான் இருக்கும் ஃபீஸ் வந்து அவ்வளவுதான் இருக்கும். அதே மாதிரி பெரும்பாலான மாணவர்கள் வந்து கல்லூரி விடுதியில தான் தங்கி படிப்பாங்க. இதுக்கு மெஸ் பில்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, வந்து ஒரு அரௌண்ட் 3,000 கிட்ட வரும். அவ்வளவுதான் கூட குறைய வரும். அந்த டிவைடிங் சிஸ்டம் தான் வரும் சார் வந்து. ஸோ அதுதான் வந்து செலவுன்னு பொறுத்தவரையில. மற்றபடி வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கும். அதுல வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது எல்லாமே இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்சோடனே கல்லூரிகளே அதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்படும். அப்புறம் எஜுகேஷன் லோன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க வந்து. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க வந்து. அதே மாதிரி மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிவர்சிட்டியே வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூனிவர்சிட்டியே ஃபண்டிங் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க வந்து. அது இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்டகரி வைஸா வந்து அந்த கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க இல்லைங்களா, பிசி ஸ்காலர்ஷிப். அந்த ஸ்காலர்ஷிப் வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஸ்காலர்ஷிப் வரும். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப இந்த 15% கோட்டால வராங்களே ஐசிஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் வந்து வரும். அதெல்லாம் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு வந்து. ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு இதுவரை வந்து மற்ற படிப்புகளை கம்பேர் பண்ணும்போது வந்து இது வந்து அவ்வளவு தூரம் செலவு அதிகமான உள்ள ஒரு படிப்பு இல்ல வந்து. வங்கி கடன் கூட உண்டுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா 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 வங்கிகள்லாம் அழகா கொடுக்குறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா அந்த பேங்க்ல வந்து கண்டிப்பா. நல்லது சார். நிறைவா ஒரு வார்த்தை, நீங்க +2 முடித்திருக்கிற மாணவர்களுக்கு நீங்க நேரடியா சொல்லக்கூடிய வார்த்தைகள் மட்டும் சொல்லுங்க சார். இப்ப வந்து சார், இப்ப வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு எவர் க்ரோயிங் ஃபீல்டு வந்து. இது வந்து அக்ரிகல்ச்சர் வந்து எப்போதுமே இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, நேற்று இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும். அதுதான் வந்து இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே, ஆல் இண்டஸ்ட்ரி டிபெண்ட்ஸ் அப்பான் அக்ரிகல்ச்சர். இந்த எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம போடுற ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு துணி மில் எடுத்துக்கிட்டா அதனுடைய ரா மெட்டீரியல் வந்து காட்டன், பருத்தி. அதை வந்து அக்ரியை பொறுத்தா இருக்கு, அக்ரியை வச்சு தான் இருக்குது வந்து. இப்போ நம்ம சாப்பிட்ற ராவா ஆகட்டும், அது மைதாவாகட்டும், ஆட்டாவாகட்டும், அது வந்து என்ன கோதுமையில இருந்தா ஆகுது. அது அக்ரியை பொறுத்தா இருக்குது. ஸோ இந்த எல்லா இண்டஸ்ட்ரியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அக்ரியை பேஸ் பண்ணி தான் இருக்குது வந்து. இது வந்து எப்போதுமே ஒரு அழியாத ஒரு கல்வி வந்து உள்ளது. நம்ம நாட்டிலையும் பாப்புலேஷன் வந்து கூடிக்கிட்டே இருக்குது வந்து. மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு சேலஞ்சிங் ஃபீல்டு அந்த வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சிங் ஃபீல்டு, நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஃபீல்டு வந்து. அது மாதிரி என்ன மாணவர்களுக்கு நிறைய நான் சொன்ன இல்லைங்களா, பயோடெக்னாலஜி இருக்கு, அதே மாதிரி சாயில் டெஸ்டிங் இருக்கு, அக்ரானமி இருக்கு, பெத்தாலஜி இருக்கு, என்டர்னாலஜி இருக்கு, பிரீடிங் இருக்கு. புது புது வெரைட்டிகளை வந்து மாணவர்கள் வந்து உருவாக்கலாம் வந்து. அதை படித்து முடிச்சுட்டு சொல்லலாம். நவீன ரகங்களை இப்போ வந்து நமக்கு வந்து பசுமை புரட்சிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹைபிரிட்ஸ் நிறைய வந்துச்சு, அப்படிதானே வந்து. அதே மாதிரி படித்து முடிச்சு நிறைய ரகங்களை வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து மாணவர்கள் வந்து உருவாக்கலாம். இந்த நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா சார் வந்து, இந்த படிப்பு வந்து விவசாயம்ங்கிறது வந்து, விவசாயத்தை படித்தால் நாமும் வளரலாம், நம்ம நாட்டையும் வளமிக்க நாட்டாக ஆக்கலாம். அதான் வந்து சுருக்கமா சொல்றேன்னா வந்து அப்படி வந்து நம்ம வாழ்க்கைக்கும் உதவும் வேளாண் படிப்புங்கிறது வந்து. நம்ம நாட்டோட வளத்தை மாற்றுறதுக்கும் வந்து வேளாண் படிப்பு வந்து மிகவும் அவசியம் வந்து. அதனால மாணவர்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி வந்து வேளாண் படிப்பை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதுல ஆர்வமுடன் படிக்கலாம். படித்து நல்ல வாழ்க்கை பெற்று அவர்களும் சொந்த வாழ்க்கையில் வந்து வளர்ந்துடலாம். நமது நாட்டோட வளத்தையும் வந்து முன்னேற்றலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இன்னைக்கு மாணவர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் புரியக்கூடிய வகையில மிக எளிமையா சொன்னீங்க. நன்றி சார். நிகழ்ச்சியில எங்களோட கலந்து கொண்டு உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதற்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். நன்றி.